காலத்துலலாம் பெரியவங்க எதுவுமே காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுனாலும், பட் இப்போதைக்கு ஒரு மாதிரி யோசித்து பார்க்கும்போது லாஜிக்கே இல்லாதது மாதிரி இருக்குது. அம்மா வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குன்னு தோணுது. பட் 6வது மாதம் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதாம்ல. அதெல்லாம் அந்த காலம். நான் போகிறேன்னு சொன்னால் எங்கள் அத்தையை விட மாட்டேன்றாங்க, நான் வாரேன்னு சொன்னால் எங்கள் அம்மா வேணான்னு சொல்கிறாங்க. போங்க, என்னமோ பண்ணுங்க நீங்கள். ஒரு வாரமாக நம்ம டைகர் வீட்டுக்கு வரவே இல்லை. மாமா தான் யாரும் போண்டா வாங்கி போட்டுப்பாங்க, செத்து போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இருந்தது, டைகர் எப்படியும் வந்துடுவா அப்படின்னு. பார்த்தா நைட்டு வந்திருந்தான். ஒரே ஹாப்பியாக இருந்தது. காலையில் மாமா தான் 2 பேரையும் வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. பட்டு எப்போவுமே வீட்டில் தான் இருப்பான், வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான். டைகர் தான் அடிக்கடி ஊர் சுத்த போயிட்டு 1 வாரம் 4 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவான். எப்போது மாதிரி அத்தை சாப்பாடு குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவங்க வெட்டி கிளம்பிட்டாங்க. புடலங்காய் இருந்ததா, சரி நான் மட்டும் கொஞ்சம் காய் பொரிக்கலாம் அப்படின்னு காய் பொரிச்சிட்டு இருந்தேன். மாமா ஓடி போய் மீன் வாங்குவோமா அப்படின்னு போனாங்க. அப்புறம் மீன் நல்லால போல் வந்துட்டாங்க, வேணாம் சந்தையில் வாங்கிக்கலாம், இன்றைக்கி வியாழக்கிழமை தானே அப்படின்னு நம்ம காய் பொரிச்சிட்டு மாமாவுக்கு மட்டும் கொஞ்சம் அப்பளம் பொரித்தேன். மாமா ஏதோ ஒரு நல்ல மூவி பார்த்துட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்தது காலையில் எல்லாமே சுட சுட சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சபரி கோமதி அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் புவனா ராம் லக்ஷ்மி அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.